மீட்கப்பட்ட பின்பு நம்முடைய வாழ்க்கையில நடப்பத ஒவ்வொன்றையும் நம்ம ஆராய்ந்து பார்க்கணும். மீட்கப்பட்ட நாளை ஆராய்ந்து பார்க்கணும். அந்த நாளிலே கர்த்தர் நமக்கு செய்ததான காரியங்கள், இவ்வளவு நாட்கள் ஓடி வந்தோம், பின்னால துரத்தினார்கள், ஆனாலும் விழாதபடிக்கு ஆண்டவர் காத்து கொண்டார், அவர்களையோ அமிழ்த்து போட்டார். வெள்ளம் ஆராய்ந்து பார்த்து ஆண்டவரை மகிமைப்படுத்தணும். அதே நேரத்தில் இனி நம்முடைய வாழ்க்கையில் இப்ப நடந்து கொண்டிருக்கிற காரியமா இருந்தாலும், இனி நடக்க போற காரியங்களா இருந்தாலும், மீட்கப்பட்ட பின்பு நமக்கு இன்னும் வாழ்க்கை காணப்படுது இந்த உலகத்துல இல்லையா? உடனே அடுத்த நாள் நம்ம பரலோகத்துக்கு போயிடல, அடுத்த நாள் நம்ம மரித்து விடல, இந்த உலகத்திலே காணப்படுகிறோம். அப்படி இருக்கும் பொழுது தொடர்ந்து ஒரு வாழ்க்கை இந்த உலகத்துல கூட நமக்கு காணப்படுது இல்லையா? அந்த வாழ்க்கையில கர்த்தருடைய செய்கைகள் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கும், பிசாசுனுடைய செய்கைகளும் நமக்கு விரோதமாய் இருந்து கொண்டுதான் இருக்கும். அப்ப கர்த்தருடைய செய்கைகளை இந்த நாளிலும் சரி, இனி வருகிற நாட்களிலும் சரி, மீட்கப்பட்ட பிள்ளைகள் அதை ஆராய வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். யாத்திராகமம் 34 அதிகாரம் 10வது வசனம். யாத்திராகமம் 34:10. அதற்கு அவர், இதோ நான் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன், பூமி எங்கும் எந்த ஜாதியினிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் செய்வேன். உன்னோட கூட இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய செய்கையை காண்பார்கள். உன்னோட கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாயிருக்கும் என்று சொல்லி ஆண்டவர் மோசேயோடு கூட பேசினார் அல்லவா? இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து சொன்னார் அல்லவா? அது இந்த நாள் வரைக்கும் தொடர்ந்து கொண்டு இருக்கிறது. பாருங்க, இதோ நான் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன், பூமி எங்கும் எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யாத அதிசயங்கள் உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாக செய்வேன் என்று சொல்லி ஆண்டவர் சொன்னார். அவர்கள் முன்பாக செய்தார். பிசிக்கலி அந்த ஜனங்கள் முன்பாக மாத்திரமல்ல, அதற்கு பின்பு 2000 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு அற்புதமான ஒரு காரியம் நடந்தது. எந்த ஜாதியிலிருந்து செய்யாத ஒரு காரியத்தை ஆண்டவர் அந்த ஜனங்கள் காணும்படி செய்தார். என்ன தெரியுமா? இந்த பேசின அந்த கர்த்தரே இந்த மோசே அதற்கு முந்த வசனத்தில் கேட்கிறதை போல அவரை இறங்கி வந்தார். தேவன் எங்கள் மத்தியில நீரே எழுந்தருளும் ஆண்டவரே என்று சொல்லி கேட்டாலே அப்படி எழுந்தருளினார். அப்ப இது எந்த ஜாதியும் பார்க்காத ஒரு காரியம், எந்த மனிதர்களும் பாத்தீங்கன்னா பார்க்காத ஒரு காரியம். இந்த நாள்ல கூட நம்ம பிசிக்கலா இயேசுவை பார்க்கல, ஆனால் இந்த கர்த்தர் வந்து பாத்தீங்கன்னா அவர்கள் மத்தியில இறங்கினார்ல, அது பெரிய காரியம் இல்ல? அப்ப பாருங்க, தொடர்ந்து வாசிக்கும் போது உன்னோடு கூட இருக்கிற ஜனங்கள் கர்த்தருடைய செய்கையை அந்த நாளில் கண்டார்கள். இந்த நாளில் விசுவாசிக்கிறவர்கள் கண்டு கொண்டுதான் இருக்கிறார்கள். ஆண்டவர் இந்த நாளிலும் கிரியை செய்கிறார், செயல்படுகிறார், நம் மத்தியில இருக்கிறார், பேசுகிறார். இன்னும் தொடர்ந்து ஆண்டவர் செயல்பட்டு கொண்டுதான் இருப்பார் என்று சொல்லி யார் நம்புவாங்க? அவர் ஜீவன் உள்ளவர் என்று சொல்லி விசுவாசிக்கிறவர்கள் மட்டும்தான் இந்த காரியத்தை நம்புவாங்க இல்லையா? அப்ப தொடர்ந்து கர்த்தருடைய கிரியைகள் கர்த்தருடைய பிள்ளைகளின் மத்தியில எந்த இடத்திலும் செய்யப்படாத அளவுக்கு செய்து கொண்டு தான் இருக்கிறார் ஆண்டவர். யாரும் என்ன பண்ணணும்? நம்ம உணர்ந்து கொள்ள வேண்டும், அவ்வளவுதான். அப்ப இந்த வார்த்தை சொல்லுகிறது, தம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் வரும் மட்டுமாக, அல்லது நாம் இந்த உலகத்தை விட்டு கடந்து போய் கர்த்தருடைய வருகைக்காக நம்ம காத்திருக்கும் மட்டுமாக, உயிரோடு எழுந்திருக்காய் காத்திருக்கும் மட்டுமாக ஒரு காரியத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். கர்த்தருடைய செய்கைகளை நான் ஆராய்ந்து பார்ப்பேன். இந்த நாளில் இப்ப நடக்கிறதான செய்கையா இருந்தாலும் வருகிற நாட்கள்ல என்னுடைய வாழ்க்கையில அவர் செய்கிற ஒவ்வொரு காரியத்தையும் நான் கொஞ்சம் சிந்திச்சு பார்ப்பேன். ஆண்டவர் காக்கிற விதத்தை, சிக்ஷிக்கிற விதத்தை, எனக்கு விரோதமாய் செய்கிறதை போல காணப்பட்டால் அதை கூட நான் ஆராய்ந்து பார்ப்பேன். ஏன்னா அவருடைய செய்கைகள் பெரியவைகள், அவைகள் எனக்கு நன்மைக்கு ஏதுவான காரியங்கள், எனக்கு கற்றுக் கொடுக்கிறவர்களா இருக்கும், அவரை மகிமைப்படுத்துகிறதா இருக்கும், அதுல நீதி நியாயம் மட்டும்தான் இருக்கும் என்று சொல்லி அதை ஆராய்ந்து பார்க்க ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா.